ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆனால் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். யார் என்ன கேட்டாலும் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்க போகிறார். ஒன்றிலும் நீங்கள் குறைபட மாட்டீர்கள். அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுப்பீர்கள். இரண்டாவதாக, எதிரிகள் வந்து என்னதான் செய்தாலும் உங்கள் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே போகும், பெருகிக் கொண்டே போகும். ஈசாக்கு விதை விதைத்தான், அவனுக்கு 100 மடங்கு பலன் வந்தது. கிணறு தோண்டினா தண்ணீர் வந்தது. எதிரிகள் வந்து அந்த கிணறை மூடினான். அவன் போய் சண்டைக்கு போனானா? போகவே இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். போய் இன்னொரு கிணறை தோண்டினார், அதுலேயும் தண்ணீர் வந்தது. மற்றவனுக்கு தண்ணீரே இல்லை, இன்னும் தண்ணி அதையும் மூடினாங்க, சண்டை போட்டாங்க. அவங்க அப்பா தோண்டின கிணறுலாம் மூடினாங்க, இன்னொரு கிணறு தோண்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூடவே முடியவில்லை. எவ்வளவுதான் மூடுவாங்க, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரோடு ஒப்பந்தம் பண்ணினார். யார் யார் மூடினாங்களோ, யார் யார் எதிர்த்தார்களோ, அந்த தேசத்து ராஜாவும் வந்து என்ன சொன்னாங்க? கடவுள் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க எங்களை அழிச்சிட மாட்டீங்கன்னு எங்களோடு ஒப்பந்தம் பண்ணு. அப்படிதான் கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரும் காலத்தில் கிரியைகளை நடப்பிக்க போகிறார். நம்ம செய்யறது எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதை ஆண்டவரை விரோதிக்கும் மக்கள் பார்ப்பார். என்னதான் ஊழியத்தை மூட ட்ரை பண்ணாலும், நம்ம குடும்பத்தை ஒழிக்க ட்ரை பண்ணாலும், நம் பேரை கெடுக்க ட்ரை பண்ணாலும், பொய்யான வதந்திகளை பரப்பினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். என் தந்தையிடம் 1985 கர்த்தர் பேசினார். யூனிவர்சிட்டி ஆரம்பின், காசு கிடையாது. ஆனால் என்ன நடந்தது? எங்கள் அப்பா கிட்னி 2 செத்து போச்சு. உடனே இந்த பொல்லாத ஜனங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அவங்க பத்திரிக்கை பிரசங்கம் பண்ண வேண்டிய பத்திரிக்கையில், அப்போல்லாம் யூடியூப் கிடையாது, அதனால் பத்திரிக்கை தாறுமாறாக எழுதினாங்க, தாறுமாறாக எழுதினாங்க. ஆனால் எங்கள் உள்ளம் உடைந்து போயிருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆண்டவர் வந்து சொன்னார், உன்னை நேசிக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என் மகனே, நீ அவங்கள பார்க்காம இவர்களை பார்த்து கொண்டிருக்க. இவங்க 2-3 பேர் தான் பொய்யா எழுதுறாங்க, பொய்யா சொல்றாங்க. நீ அவங்கள பார்க்காது, என்னை பார். உன் மேல எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறேன். அதே போல உன்னை நேசிக்கும் லட்சக்கணக்கான ஜனங்களை பார். நீ இந்த ஜனங்களை குறித்து ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க எவ்வளோ தூரம் சொல்லுகிறார்களோ, அவங்க சொல்ல 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 நான் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன். உன்னை பெருகவே பெருக பண்ணிக்கொண்டே போவேன். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். எப்படி கழுகு போல பறக்கிறது? கர்த்தருக்காக காத்திருக்கும் போது. காத்திருக்கிறதுனா என்ன? பொல்லாத ஜனங்கள், பொல்லாத பிசாசு, பொல்லாத இருள், பொல்லாத உலக பாடுகள் பெருக 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 கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் என்று நம்புவதுதான். நாம் ஒரு நாளும் முறுமுறுக்காமல், ஒரு நாளும் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை பார்க்காமல், அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர பறக்க செய்வார். எல்லார் மேலும் உயர பறக்க செய்வார். அவர்கள் வந்து நம்மோடு ஒப்பந்தம் பண்ணுவார்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறாய். உனக்கு ஒரு எதிரியும் இருப்பதில்லை. சாலமோன் சொன்னான், எனக்கு ஒரு எதிரியும் இல்லை. மனம் கலங்காதீர்கள். அந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிறார். இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் அத்தனை மக்களுக்கும், அத்தனை பிசாசுகளுக்கும், அத்தனை
போராட்டங்களுக்கும் அத்தனை இழப்புகளுக்கும் சரியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். பயப்படாதிருங்கள். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். இயேசுப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறீர். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், அதற்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். பொல்லாத ஜனங்கள் அவர்களுக்கு சரியான பலனை கொடுக்காமல் இருக்கலாம், சரியான கனத்தை கொடுக்காமல் இருக்கலாம். எவ்வளோ அன்பு குடும்பத்தினருக்கு காட்டி இருக்கக்கூடும். ஆனாலும் அப்பா, முத பிள்ளைகள் தொடர்ந்து தோண்டிக்கொண்டே இருக்கும்படியாக நீர் கிருபை செய்யும். அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இரும் அப்பா. தண்ணீர் வந்து கொண்டே இருக்கட்டும், விளைச்சலில் 100 மடங்கு வந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. யார் என்ன சொன்னாலும், என்ன பிசாசு கிரியை செய்தாலும், என்ன உலக காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, முத பிள்ளைகளுக்கோ தண்ணீர் வந்து கொண்டே இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் வந்து கொண்டே இருப்பதாக அப்பா. அவர்களுக்கு விளைச்சல் வந்து கொண்டே இருப்பதாக. என்ன எதிரிகள் எழுந்தாலும் சுவாமி, அவர்களுக்கு முன் இவர்கள் தலையை அபிஷேகம் பண்ணும் அப்பா. பந்தியை ஆயத்தப்படுத்தும். இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுப்பாவிடம் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். கோடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடாகுடி ஸ்தோத்திரம். பிசாசு வெள்ளம் போல வருகிறான், ஆனால் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுகிறார். ஏசாயா 59:19. அவனும் வெள்ளம் போல வரான், ஆனால் ஆண்டவரோ ஆசீர்வாத மழையை அனுப்புகிறார். இந்த பொல்லாத பிசாசுக்கு முன்பதாக ஆசீர்வாத மழையை அனுப்புகிறார். அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12:10-11 படி அவன் வானத்திலிருந்து விழுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது குற்றம் சாட்டுகிறவனாக அவன் இருக்கிறான், குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனை ஆண்டவர் விழத்தழுகிறார். எப்படி அவன் விழுகிறான்? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 அதை வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம், அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது? வெள்ளம் போல வருகிற பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறான். லூக்கா 10:18 படி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது வார்த்தையை நான் என்ன வந்தாலும் நம்பி மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லும்படி எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோமா? அந்த கிருபையை கொடுக்கும் பொழுது வெள்ளம் போல பிசாசு வந்தாலும் அவன் விழும்படியாக கர்த்தர் செய்கிறார். எங்களுக்கு இத்தனை வருடம், 46 வருடங்களாக நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். என் தந்தையும் 38 வருடங்களாக செய்து வந்தார்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பின பிறகு. ஆனால் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிசாசின் போராட்டம். கர்த்தர் சொல்லுவார் இதை செய் என்று, உடனே பிசாசு போராடுவார். ஆனால் நாங்கள் செய்யும் ஒரே காரியம், இன்னும் கூடுதலாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்போம், இன்னும் கூடுதலாக ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கூடுதலாக ஏழைகளுக்கு கொடுப்போம், இன்னும் கூடுதலாக மற்ற ஊழியங்களுக்கு கொடுப்போம், இன்னும் கூடுதலாக இயேசுவின் இரத்தத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். அப்பொழுது ஒவ்வொரு முறையும் சாத்தான் மின்னலை போல விழுகிறார். இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை. இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், அதை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தர விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். என்னையும் ஆண்டவரை உபயோகப்படுத்தும் அந்த வார்த்தை சொல்லணும், உம்மை குறித்து சாட்சி சொல்லணும் சுவாமி. அப்பொழுது பிசாசை வெல்லுவேன், என்னை உமது ஆவியினால் நிரப்புவீர் என்று சொல்லுவோமா? கர்த்தர் விடுதலையை தருவார். இப்பொழுதே இந்த ஆசீர்வாதமான மழை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதை உணர்கிறேன். ரைட் நவ் இட்ஸ் கமிங். உங்கள் ஆத்மாவில் இறங்குகிறது, சரீரத்தில் இறங்குகிறது, குடும்பத்தில் இறங்குகிறது, உங்கள் ஆவியிலே இறங்குகிறது, உங்கள் வாழ்க்கையிலே இறங்குகிறது, உங்கள் குடும்பத்தினர் மீது இறங்குகிறது, வேலையிலே இறங்குகிறது, வியாபாரத்திலே இறங்குகிறது. உங்களுக்கு வராமல் தடையாய் இருந்த அத்தனை மீது, அத்தனை காரியங்கள் மீதும் இயேசுவின் ஆசீர்வாதமான மழை இறங்குகிறது.
இயேசுவின் பரிபூரணத்தினால், இயேசுவின் பரிபூரணத்தினால். இயேசுப்பா, உம்மை பரிபூர்ணமாய் நம்பி என் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? வாய் திறந்து சொல்லுங்கள். முழுமையாக நம்புகிறேன் அப்பா, முழுமையாக நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். என் குறையெல்லாம் எடுத்து போடும், அவிசுவாசத்தை எடுத்து போடும், கவலையை எடுத்து போடும், பயத்தை எடுத்து போடும், திகிலை எடுத்து போடும். இது எனக்கு நடக்காதுன்னு நான் சொன்னது மன்னிச்சிடும் சுவாமி. அப்பா, நம்புகிறேன், நம்புகிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் விசுவாசத்திலே நன்றி நன்றி இயேசுப்பா என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி 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 என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டா. இனி சாபமே கிடையாது, இனி சாபமே கிடையாது. ஆசீர்வாதம் மட்டும்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அதை பெற்றுக்கொள்கிறேன். ஆசீர்வாதமான மழை, இயேசுவின் பரிபூர்ணத்தினால் வரும் மழை. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள் பரிபூர்ணப்படுவதற்காக நன்றி இயேசுப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.